For Day 2 of TechFest 2026, Google Technology Session organized by GDG on campus, Nanda College of Technology. I hope you all had an amazing learning experience yesterday. It's truly wonderful to see such an enthusiastic participation again today. Today's session is focused on Firebase, one of the most powerful backend platform by Google. Now it's time to welcome our resource person for today. We honored to have with us Ms. Keetana Ashok Kumar, Senior Software Developer Engineer at Demotica Technologies. Without further delay, I would like to invite Ms. Keetana Ashok Kumar to take over the session. Yeah, thank you, Kamalasan. Hello all, how are you? You can put chat. You can respond in chat also. Don't use ma'am, just call my name. I'm Monica. Okay, hi all. I'm Keetana. I have 5 years of experience in software development. Currently, I'm working in S3 Demotica Technology. My tech stack is React.js and Node.js. Okay, today that's all about me. Okay, let's quickly go into our session. Okay, anyone have an idea about Firebase? Okay, Srihari. Yes, idea. Any others? Okay, good. Tamarasan, it's a deployment platform and database. Okay. Database, backend technology, Mohammed Shulhai, good. Any other else? Okay, I will start here. Okay. Okay. You all know Tamil, right? Are you comfortable with speaking in Tamil? Okay, so okay, let's start. So, okay. Today we're going to cover about what is Firebase, and deeply we have going to dive about auth and deployment, also some functions, cloud functions also. Okay, Firebase is a backend as a service. Backend as a service na எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். Backend as a service na என்ன? Backend ஒரு service தானே, அது என்ன backend as a service like that. இப்போ நம்ம ஒரு backend செட்டில் பண்றோம், ஒரு செட்டப் பேக்எண்ட் பண்ணக்குள்ள நம்ம முன்னாடி எல்லாம் ஒரு ட்ரெடிஷனல் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுவோம்.
எப்படின்னா ஒரு இப்பயுமே அந்த ஃபாலோவிங்ல தான் இருக்கு. இந்த ஃபயர் பேஸை வச்சு அந்த பேக் எண்ட் ட்ரெடிஷனல் மெத்தட் இல்லாம டிஃப்ரெண்டா என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு பேக் எண்ட் கனெக்ட் பண்ணுவீங்க. அதுல வந்து ஒரு டேட்டா ஃபர்ஸ்ட் உங்க ஏபிஐ வந்து எழுதிட்டு அதுக்கு ஒரு டேட்டாவை நீங்க வந்து எடுக்கணும்னா நீங்க டேட்டா பேஸை இன்டெகிரேட் பண்ணி எடுத்து அதுதான் நீங்க ஃப்ரண்ட் எண்ட்ல ஃப்ளோ பண்ணுவீங்க. அந்த மாதிரி இருக்கும். பட் இங்க பேக் எண்ட் எப்படி நம்ம சர்வீஸா யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு சர்வர்லெஸ் என்விரான்மெண்ட். இப்போ நீங்க ஃப்ரண்ட் எண்ட் கனெக்ட் பண்றீங்கன்னா அங்க ஒரு சர்வர் ரன் பண்றீங்க, பேக் எண்ட் ரன் பண்றீங்கன்னா அங்க ஒரு சர்வர் ரன் பண்றீங்க. கரெக்டா? First of all, do you all have idea about what is front end? Like front end எப்படி back end ஓட integrate ஆயிருக்கா அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாருக்கும் இருக்கா? Anyone? Using API. Okay, Tamarasan. Any others? Like APIs வச்சு இன்டெகிரேட் பண்றோம், ரைட்? ஓகே, அந்த APIs எப்படி ரன் ஆகுது, லைக் பேக் எண்ட் எப்படி ரன் ஆகுது, அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா அவங்க யாருக்காவது? Okay, I will give you quick intro about how backend is run. Okay, this is our traditional method code. Okay, in that we have here we have access key and secret key, everything in our environment file only. Okay, then we have DB configuration, like where இப்போ நம்மளோட DB வந்து நம்ம எங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த அந்த டேட்டாஸை வந்து நம்ம எங்க ப்ரொவைட் பண்ணுவோம் DB கான்ஃபிகரேஷன்ல. இதை வச்சுதான் நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகக்குள்ள இதுதான் நம்மளோட அப்ளிகேஷன், அதாவது இது வந்து நம்மளோட பேக் எண்ட் அப்ளிகேஷன். இதுதான் நீங்க ஏபிஐஸ்ன்னு சொல்றீங்க. இந்த ஏபிஐஸ் வந்து ஒரு பேக் அண்ட் சர்வர் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது வந்து ஒரு சர்வர்ல ரன் ஆகும். இப்போ இதை லோக்கல்ல நான் ரன் பண்ணக்குள்ள இது 2000 ஒரு போர்ட்ல ரன் ஆகும். அப்படி ரன் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து இந்த ஏபிஐ நான் ஹிட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இந்த ஏபிஐல இருந்து எனக்கு ஒரு டேட்டா தேவை. அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா பேக் இந்த டிபியை வந்து கனெக்ட் பண்ணுவேன். அப்போ டிபி கனெக்ஷனுக்கு எனக்கு இந்த டேட்டாஸ் எல்லாமே தேவை. இங்க இருந்து நான் டிபியை கனெக்ட் பண்ணி அங்க டேட்டாஸ் வந்து ப்ரொசீஜ் ஆனா மட்டும்தான் என்னால ஃப்ரண்ட் எண்ட்க்கு அதை ப்ரொவைட் பண்ண முடியும். எல்ஸ் என்னால அதை எதுவுமே பண்ண முடியாது. லைக் இதை கனெக்ட் பண்ணி இது ஒரு சர்வர்ல தனியா ரன் ஆகும். பட் பேக் எண்ட் ஃப்ரண்ட் எண்ட் வந்து அது ஒரு சர்வர்ல தனியா ரன் ஆகும், பேக் எண்ட் தனியா ஒரு சர்வர்ல ரன் ஆகும். பட் ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி வந்து பண்ண போறோம்? ஓகே, பேக் எண்ட் யூஸ் அண்ட் 1 second, Kamalarasan, take the data front end throughout various APIs and HTTP methods. Yeah, good Kamalarasan, good understanding about backend. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்படித்தான் வந்து இது வரைக்குமே நம்ம ஃப்ரண்ட் எண்ட் பேக் எண்டை வந்து டிபியோட கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்போ ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி இதை நம்ம எப்படி டிபியோட கனெக்ட் பண்றோம் என்பதை இந்த செக்ஷன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இது வந்து சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம பேக் எண்டுக்கு ஒரு சர்வர் தேவை இல்லை, இங்க ஃபயர் பேஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ ஃபயர் பேஸை மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இதுல ஒர்க் பண்ண போறோம். நோ அதர் சர்வர் இஸ் நீடட் ஹியர். ஓகே, இது வந்து நிறைய ஃபயர் பேஸை வந்து நிறைய சேட் ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் இப்போ ஃபயர் பேஸோட மேஜரான ஒரு திங், நம்ம இப்போ வந்து வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்றோம் இல்ல ஏதாவது ஒரு சேட் ஆப்ல பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்க வந்து ஒரு மெசேஜ வந்து பாஸ் பண்ண உடனே உங்களோட ரிசீவர் பர்சனுக்கு உடனே ரிசீவ் ஆகுது. அது எப்படின்னு யாராவது எனக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? லைக் அது எப்படி போகுது, இந்த மெசேஜ் வந்து எப்படி ஒரு இதுக்கான இப்போ நம்ம ஒரு டேட்டாவை வந்து கொடுக்குறோம், அது இன்புட் போயிட்டு டிபில சேவ் ஆகும், அதுக்கப்புறம் தான் அந்த டேட்டா வந்து லிஸ்ட் ஆகும். பட் இப்போ எஸ்எம்எஸ் அனுப்புறதோ இல்ல ஒரு டெக்ஸ்டிங்லயோ சாட்டிங்லயோ அது எப்படி வந்து உடனே வந்து உங்களோட சாட்ல ஷோ ஆகுது, இது எப்படி கரெக்டான பர்சனுக்கு ரிசீவ் ஆகுது, இந்த மாதிரி யாருக்காவது ஐடியா இருக்கா? Anyone? ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம்னா ஒரு சாட் அப்ளிகேஷன் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேவா, இது வந்து ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணி அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Firebase வந்து என்னென்னலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா அத்தன்டிகேஷன் சப்போர்ட் பண்ணுது, ஃபயர் ஸ்டோர் சப்போர்ட் பண்ணுது, ரியல் டைம் டிபி, கிளவுட் ஸ்டோரேஜ், ஹோஸ்டிங் அண்ட் கிளவுட் ஃபங்க்ஷன். ஓகே, எல்லாருக்கும் அத்தன்டிகேஷன்னா என்னன்னு ஒரு டவுட் இருக்கலாம். அத்தன்டிகேஷன்ன்றது வந்து காமன் தான். லைக் நம்ம வந்து ஒரு சிஸ்டம் லாகின் பண்றோம், அது வந்து ஒரு டிபி ஒரு பாஸ்வேர்ட்ல போய் டிபில ஸ்டோர் பண்றோம், அதை என்கிரிப்ட் பண்ணுவோம், டீக்ரிப்ட் பண்ணுவோம், இதெல்லாமே இருக்கும். பட் நம்ம ஒரு இமெயில வச்சு ஒரு பாஸ்வேர்டை கொடுத்து இந்த இமெயிலுக்கு இந்த பாஸ்வேர்ட் தானா, வெப்சைட் யூசரா அப்படின்றதான் செக் பண்ணுவோம். பட் இங்க அத்தன்டிகேஷன்ல என்ன பண்றோம், Firebase அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபயர் ஸ்டோர் இப்போ அத்தன்டிகேஷன்ன்றது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆத் ப்ரொவைடரா தான் அத்தன்டிகேஷன் வந்து Firebase வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ உங்களோட ஜிமெயில வச்சு உங்களால என் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷனை வந்து லாகின் பண்ண முடியும். உங்களுக்கு ஐடியா இருக்கா? அது நீங்க பாத்திருக்கீங்கல்ல, ஏதாவது ஒரு வெப்சைட் குள்ளார போக்குள்ள அதை வந்து லாகின் பண்ணக்குள்ள உங்களோட ஜிமெயில கொடுத்து கூட யூஸ் கேன் சைன் இன் வித் ஜிமெயில் அந்த மாதிரி போவீங்க. அதெல்லாம் எல்லாரும் பண்ணிருக்கீங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுதுன்ற ஐடியா யாருக்காவது இருக்கா? ஓகே, அதை நம்ம இப்போ கோட்ல பார்க்கலாம். அது எப்படி அத்தன்டிகேஷன்ல வந்து நம்ம இன்டெகிரேட் பண்றோம் அப்படின்றத. ஓகே, அதை Firebase எப்படி நமக்கு சர்வ் பண்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் காட்டுறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் தெரியுதா? லைக் ஒண்ணுமே இல்லை, ஒரு சைன் இன் பட்டன் வித் கூகுள் Firebase எக்ஸ்டெண்டட் சாட்ன்ற ஒரு ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, தென் இப்போ நம்ம இதை சைன் இன் வித் கூகுள்னு கொடுக்குறோம். ஓகே, இது இப்போ சைன் இன் வித் கூகுள்னு கொடுத்த உடனே எப்படி வந்து அது கூகுளோட பாப்அப்க்கு போகுது, இதை வந்து நம்ம எப்படி இதை வந்து இப்போ நம்ம அச்சீவ் பண்ணிருக்கிறது எது மூலியமானா Firebase எக்ஸ்டெண்டட் வச்சு பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஜிமெயில வந்து சைன் இன் பண்றேன். ஓகே, எனக்கு இந்த சாட் ரூம் ஓபன் ஆயிடுச்சு. கரெக்டா? இதை எப்படி நம்ம பண்ணிருக்கோன்றத இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். நம்ம இப்போ ஆத்துன்றது வந்து நம்மளுக்கு Firebaseல ப்ரொவைட் பண்ற ஒரு விஷயம். அதுதான் நம்மளோட அத்தன்டிகேஷன் வந்து Firebase கொடுக்குதுன்னு சொல்லி நம்ம ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, அதுதான் இங்க நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ இது வந்து ஒரு ரியாக்ட் அப்ளிகேஷன். இதை நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு அட்மின் பேனல், அப்புறம் நம்ம சாட் எக்ஸ்டெண்டட் CSS இருக்கும், அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் பார்த்தோம், நமக்கு இருக்கா? சைன் இன் வித் கூகுள்னு ஒரு பட்டன் இருந்துச்சு. கரெக்டா? அந்த பட்டன் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம கோட்ல எழுதிருக்கோம். இந்த பட்டனுக்கான ஃபங்க்ஷனை தான் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஹாவ் ஐடியா அபவுட் ஹவு ரியாக்ட் ஒர்க்ஸ்? கோடிங் நாலேஜ் யாருக்காவது இருக்கா? நீங்க லைக் இது இப்ப நான் அந்த கோட் காமிச்சா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா அண்டர்ஸ்டாண்ட் ஆகுமா? புரியுதா? லைக் யாராவது ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. லைக் நான் அந்த ஃப்ளோவே போறேன். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் வித் பை கோட். ஓகே, அப்போ இப்போ பாத்தீங்கன்னா அந்த பட்டன்ல சைன் இன் வித் கூகுள்னு நம்ம பார்த்தோம், அது இங்க இருக்கா? ஓகே, இப்போ இந்த ஹேண்டில் வித் சைன் இன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் எழுதியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நான் சைன் இன் வித் பாப்அப் சைன் இன் இந்த செட் ஆத் எரர்ன்றது வந்து கூகுள் ரியாக்ட்ல ஒரு ஸ்டேட்டை வச்சு நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். இந்த சைன் இன் வித் பாப்அப்ன்றது வந்து Firebaseல அத்தன்டிகேஷன்ல இருக்கிற ஒரு பேக்கேஜ். ஓகே, அது எப்படி வந்து இங்க இன்டெகிரேட் பண்ணிருக்கோம் அதுதான். இப்போ நமக்கு ஆத் அண்ட் ப்ரொவைடர்ன்ற 2 பேராமீட்டர் இதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம். ஓகே, இந்த சைன் இன் வித் பாப்அப்னு நீங்க பாத்தீங்கல்ல, அது எதுனா லைக் இப்போ சைன் இன்னு கொடுத்ததுக்கு அப்புறம்
இப்ப நீங்க இங்க சைன் இன்னு கொடுத்தீங்கன்னா இங்க ஒரு பாப்அப் ஓபன் ஆகுதா? இதுதான் அந்த சைன் இன் வித் பாப்அப்போட ஃபங்க்ஷனாலிட்டி. ஆக்சுவல் ஃபங்க்ஷனாலிட்டி இதுதான் பண்ணும். இந்த இடத்துல நம்ம சைன் இன் பாப்அப் வந்து கால் பண்ணக்குள்ள தென் இது மூவ் பண்ணும் நம்மளோட. இப்போ நான் வந்து ஒரு ப்ரொவைடர் நேம் கொடுத்துட்டேன், லைக் மெயில் ஃபார் கீத்ரான்ற ஒரு ஜிமெயில தான் நான் இதுக்குள்ளார கொண்டு போறேன். இப்போ இந்த மெயில் அங்க போச்சு அப்படின்னா லைக் இங்க கெட் அது ஆட்டோமேட்டிக்கா ரீட் அவுட் ஆகும். எனக்கு ஒன்ஸ் வந்து வெரிஃபிகேஷன் நடந்துச்சுன்னா எனக்கு இது ஆட்டோமேட்டிக்கா ரீடைரக்ட் ஆகும். இதை எப்படி நான் வந்து பண்றேன்னா, என்னோட கெட் ஆத்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் தான் ஃபயர்பேஸ்ல இருந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நாங்க சிங்கிள் அந்த பாப்அப் ஓபன் ஆன உடனே நான் வந்து ஒரு ஆத் ப்ரொவைடரை கால் பண்றேன். அதுதான் என்னோட கெட் ஆத்ன்ற இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும். இது ஃபயர்பேஸோட ஒரு ஃபங்க்ஷன். இதுதான் அந்த அத்தன்டிகேஷன் ப்ரொவைட் பண்ணதுன்னு சொன்னாங்கல்ல ஃபயர்பேஸ்ல, அது இங்கதான் நடக்குது. ஓகே, இந்த சிம்பிள் ஒரு ஃபங்க்ஷன்னாலதான். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான விஷயம் எல்லாம் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து சர்வீஸ்னு சொல்லுவாங்க. கெட் ஆத்ன்றது உங்களுக்கு ஒரு சர்வீஸ். One second. Oh, sorry. One second. இப்போ கோட் விசிபிளா இருக்கா? இப்ப பாத்தீங்கன்னா லைக் நீங்க எங்கிருந்து பாத்தீங்க தெரியல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே திருப்பியும் இந்த கோடோட இன்ட்ரோ கொடுத்தேன். லைக் இங்கதான் நம்மளோட அந்த கெட் கூகுளோட ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றதுக்கான ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு மட்டும் நான் குயிக்கா கொடுத்துருக்கேன். இங்க பாத்தீங்கன்னா ஹேண்டில் சைன் அவுட், இதுதான் என்னோட பட்டன். அந்த சைன் இன் வித் கூகுள்னு சொல்ற அந்த பட்டன் இங்கதான் இருக்கும். ஓகே, இப்போ இது வந்து இங்க மேல ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும். அங்க சைன் இன் வித் பாப்அப்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்றேன். அதுலதான் என்னோட மெயில் ஐடியை நான் பாஸ் பண்ண போறேன். அங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் கூகுள் ப்ரொவைட் பண்ண ஒரு சர்வீஸ் தான் அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற கெட் ஆத்ன்றது சர்வீஸ். இந்த சர்வீஸை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து அத்தன்டிகேஷன், அதாவது நம்மளோட மெயில் ஐடியை வச்சு வெரிஃபை பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நான் வந்து ரேண்டமா நீங்க வந்து கெட் ஆத்ன்னு கொடுத்து உங்களோட ஃபைல்ல உங்களோட கோட்ல வந்து ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு மெயில் ஐடியா ஆத்தரைஸ்டு யூசரான்றத வந்து செக் பண்றோம். அப்போ நீங்க வந்து ஒரு அப்ளிகேஷனை ரெடி பண்றீங்க, அப்போ நீங்க ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனா, நீங்க எந்த ப்ராஜெக்ட்க்கு இந்த விஷயத்த பண்றீங்க அப்படின்றத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளுக்கு தெரியணும். அப்போ அதுக்குதான் நம்ம ஃபயர்பேஸ்ல வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுவோம். அது எங்க பண்ணுவோம்னா, யாராவது இது வரைக்கும் கூகுள் ஃபயர்பேஸ வந்து கன்சோல்ல போயிட்டு சைன் இன் பண்ணி பார்த்திருக்கீங்களா? ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கீங்களா? லைக் அது ஃபயர்பேஸ்க்குள்ளார என்ன இருக்குன்னு யாராவது எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்களா? ஓகே, தமிழ் லிசன். ஓகே ஓகே ஓகே, நம்ம இப்ப பார்க்கலாம் அதுல என்ன பண்றாங்க, எப்படி வந்து சைன் இன் பண்றோம் அதெல்லாம். இப்போ நான் இங்க வந்து நான் ஆல்ரெடி சைன் இன் பண்ணிட்டேன். என்னோட இமெயில வச்சு நான் ஆல்ரெடி இங்க சைன் இன் பண்ணிருக்கேன். நான் கிரியேட் பண்ணிருக்கிறது ஒரு ப்ராஜெக்ட். ஓகே,
இது இப்போ நீங்க வந்து இதுல சைன்இன் பண்ணி உள்ளார போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லும். ஏன்னா நீங்க என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்க, எந்த ப்ராஜெக்ட்காக இந்த கன்சோல்ல வந்து ஒர்க் பண்ண போறீங்கன்றத வந்து நம்ம இப்ப இங்க பாப்பாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சேட்னு கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த அப்ளிகேஷனுக்காக நான் இந்த வந்து சேட்னு கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகே, இங்க சேட்னு கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அதுல ஓகே, இதுல வந்து அனலிட்டிக்ஸும் நம்ம பார்க்க முடியும். பட் இனிஷியலா நீங்க அந்த செட்டப்ஸ் பண்ணக்குள்ள அனலிட்டிக்ஸை மட்டும் இது பண்ணிடுங்க. பிகாஸ் அது வந்து கொஞ்சம் லார்ஜா கன்சூம் ஆகும். அண்ட் தென் அதே மாதிரி காஸ்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரீயா நீங்க ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ இந்த அத்தன்டிகேஷனை வச்சு நான் என்னெல்லாம் பண்ணுவேன், இந்த சாட் ஆப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். கிரியேட் பண்ண உடனே அது எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்பர் கொடுத்துருச்சு. இதுதான் என்னோட ப்ராஜெக்ட் நேம். சாட் 8design0ன்ற வந்து ப்ராஜெக்ட் ஐடியா கொடுத்துருச்சு. சாட் நேம் வந்து ப்ராஜெக்ட் நேம் வந்து சாட். அண்ட் தென் ப்ராஜெக்ட் நம்பர் வந்து ஒரு நம்பரா ஸ்பெசிபிக்கா ஜென்ரேட் பண்ணிருக்கு. ஓகே, இது நான் சைன் இன் பண்ண மெயில் ஐடி, இது எல்லாமே இங்க இருக்கா. ஓகே, இப்போ நான் வந்து ரன் பண்ண போற, நான் டெவலப் பண்ண அப்ளிகேஷன் வந்து Node.jsல நான் பண்ணிருக்கேன். சரியா, அதனால நான் இங்க npm ஓட இதை செலக்ட் பண்ணி இங்க இருந்து என்னோட கீஸை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஜென்ரேட் பண்ணிருக்கேன். ஓகேவா, இந்த கீஸை பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து ஒரு ஆத்தரைஸ்டு பர்சன் ஒரு ப்ராஜெக்ட்கான ஒரு ஸ்பெசிபிக் ப்ராஜெக்டுக்கான கீஸை வந்து டெவலப் நீங்க ஆத்தரைஸ் ஃபர்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன்ல இருந்து வர ஓகே, இந்த அப்ளிகேஷன்ல இருந்து வர அத்தன்டிகேஷன்ஸ் எல்லாம் வந்து ஆத்தரைஸ் பண்ண போறது இந்த கீயை வச்சுதான் அது பண்ணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நீங்க வந்து என்பிஎம்னு கொடுத்துட்டு வெப் ஆப்ன்றது கீழே இருக்கும். அதுல வந்து என்பிஎம், அதாவது நீங்க என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களோ அந்த மாதிரி அதை எடுத்துக்கலாம். இப்ப நான் என்பிஎம்ல இதை ஜென்ரேட் பண்ணி அந்த கீயா நான் எடுத்திருக்கேன். ஓகேவா, இந்த கீஸை ஓகே, இப்போ நான் அங்க இருந்து கொண்டு வந்த கீஸை வந்து இங்க வந்து நான் என்னோட EMP ஃபைல்ல போட்டு நான் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதை கான்ஃபிக் பண்ணிட்டாவே என்னால கெட் அவுட்ல ஒர்க் பண்ண முடியுமா, இந்த ஃபயர் ஸ்டோர் எல்லாமே எனக்கு வந்து அக்சஸ் ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது பண்ண முடியாது. ஓகே, பிகாஸ் இப்போ நான் வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு சைன் இன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ராஜெக்டுக்கான கீஸ் அண்ட் வேரியபிள்ஸ் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன். ஓகேவா, அது வாங்கினதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ என்னோட அப்ளிகேஷன்ல இந்த 4 சர்வீஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன். கெட் ஆத், கெட் ஃபைல் ஸ்டோர் அண்ட் கெட் ஸ்டோர், கெட் ஃபங்க்ஷன், இந்த 4 சர்வீஸை யூஸ் பண்ணிருக்கேன். இது இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறது வெறும் லைக் இனிஷியல் ஸ்டேட் ஆஃப் லாகின் பர்பஸ்க்காக பாக்குறோம். அதனால நம்ம கெட் ஆத்ல இருக்கிற சர்வீஸை வந்து நான் வந்து எனேபிள் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை நான் எனேபிள் பண்ணாதான் எனக்கு அதாவது அத்தன்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். எல்ஸ் அந்த பாப்அப் வரைக்கும் என்னால ரீடைரக்ட் பண்ணி போக முடியும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னால போய் இந்த மெயில் ஐடியா வெரிஃபை பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அது அதுல பண்ணாது. ஓகேவா, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ நான் ஒரு இதுக்குள்ளார வருவேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அத்தன்டிகேஷனை ஃபர்ஸ்ட் நான் எனேபிள் பண்ணணும். லைக் இங்க வந்து நான் அத்தன்டிகேஷன் எனேபிள் பண்றது ஆக்சுவலி நான் இங்க ஆல்ரெடி பண்ணிட்டேன். அங்க நீங்க எனேபிள் பண்ணி சேவ்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அத்தன்டிகேஷனும் அந்த கீ, அதாவது அந்த கீக்கு எனேபிள் ஆயிருக்கும். நீங்க அதுக்கப்புறம் எடுத்துட்டு போய் உங்க கோட் லெவல்ல எதுவுமே பண்ண தேவையில்லை. பிகாஸ் அந்த உங்களுக்கு ஒரு கீ ஆல்ரெடி ஏபிஐ கீஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த கீல யூசருக்கான அத்தன்டிகேஷன் இருக்கும். அப்போ உங்க அத்தன்டிகேஷன் டோக்கன்ஸ் வந்து எந்த டேட்டாஸ் வந்தாலுமே அது வெரிஃபை பண்ணி தரும். சோ தட் இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் வெரிஃபை ஆகும். அதுக்கு எந்த ஸ்டெப்ல போய் என்னென்ன பண்ணணும்ன்றத பார்த்தோம். ஓகேவா, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா, லைக் எப்படி ரீடைரக்ட் ஆச்சு
அந்த மாதிரி இல்ல கோட் லெவல்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, தென் இப்போ பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் சர்வீஸை நம்ம முடிச்சிட்டோம். ஓகே, கம்ப்ளீட்லி இப்போ சைன் இன் பண்ணி உள்ளார போயாச்சு. இப்போ சைன் இன் பண்ணி உள்ளார போன உடனே நமக்கு ஒரு சாட் அப்ளிகேஷன் தெரியுது. ஓகே, அப்போ அந்த அப்ளிகேஷன்ல நான் ஒரு சாட் பண்றேன். அந்த சாட் வந்துட்டு இப்போ என்னோட யூசருக்கு, இப்போ நான் ஒரு யூசர், நான் வந்து இன்னொரு யூசருக்கு தான் ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்றேன். அப்ப இன்னொரு யூசருக்கு அது எப்படி விசிபிளா இருக்கும் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத செக் பண்ணலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த நான் ஒரு யூசரா லாகின் பண்ணிருக்கேன். இப்போ இது என்ன வெரிஃபை பண்ணிட்டு இருக்கு. ஒன்ஸ் இது வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் நான் இங்க ஒரு யூசரா டெக்ஸ்ட் பண்றேன். ஓகே, இதை நான் இங்க டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன். இது உடனே போயிட்டு இன்னொரு யூசருக்கு ரிசீவ் ஆகும். கரெக்டா? ஒரு இப்ப நான் இங்க ரிப்ளை கொடுத்த உடனேவே இன்னொரு யூசருக்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரியும், அது போய் சேர்ந்துடும். ஐ மீன் மெசேஜ் அவங்களுக்கு ரிசீவ் ஆயிருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட நான் எப்படி வந்து உடனே அனுப்புறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபயர்பேஸ்ல வந்துட்டு ஃபயர் ஸ்டோர்னு நமக்கு ஒண்ணு இருக்கு. இப்போ நம்ம எப்படி ஆத்தென்டிகேஷன் ஒரு சர்வீஸ் பார்த்தோமோ அதே மாதிரி ஃபயர்பேஸ்ல ஃபயர் ஸ்டோர்ன்ற ஒரு ஸ்டோர் இருக்கு. இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து உங்களுக்கு டிபி பர்பஸ். லைக் இப்போ நீங்க வந்து ஒரு ஓல்டு மாடல்னு கிடையாது, ட்ரெடிஷ்னல் மாடல்ல இருக்கிற ஒரு அப்ளிகேஷனை எடுத்தீங்கன்னா, நோட்.js அப்ளிகேஷனை எடுத்துக்கிறீங்க, இல்ல ஏதோ ஒரு அப்ளிகேஷனை எடுக்கிறீங்கன்னா, அது ஒரு பேக்எண்ட் ஒரு சர்வரா ரன் ஆகும். அதுக்கு ஒரு டிபி இன்டெகிரேட் பண்ணிருப்பாங்க. அது எதர் சீக்வலா இருக்கலாம், இல்ல நோ சீக்வலா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணா இருக்கும். ஓகேவா? பட் ஃபயர்பேஸ் நமக்கு அதையும் ப்ரொவைட் பண்றாங்க, ஃபயர் ஸ்டோர்ல ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ இந்த ஃபயர் ஸ்டோரை எப்படி எனேபிள் பண்ணுவீங்க அப்படின்னு அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா, அதுக்குமே சேம் ப்ராசஸ் தான் யூஸ் பண்ணுவோம். லைக் உங்களோட கன்சோல் பார்த்தோம்ல, உங்களோட கன்சோல்ல போனீங்கன்னா ஆல்ரெடி இதுல எனேபிள் ஆயிருக்கு. நான் இங்க ஷோ பண்றேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ இதுதான் என்னோட டேட்டாபேஸ் அண்ட் ஸ்டோரேஜஸ். நான் இங்க வந்து ஒரு டேட்டாபேஸ்ல என்னோட ஃபயர் ஸ்டோர்ன்ற ஒரு சீக்வல் டிபியை வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ உங்களுக்கு நோ சீக்வல் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஜேசான் மெத்தட்ல டேட்டாஸ் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். மாங்கோ டிபில எல்லாம் பாத்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரி. ஓகே, சீக்வல்ல பாத்தீங்கன்னா இதுதான் டேபிள், இந்த டேபிளுக்கும் இந்த டேபிளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி வச்சு லெஃப்ட் ஜாயின் ரைட் ஜாயின் எல்லாம் போட்டு நம்ம கொரிஸ் எழுதி அந்த மாதிரி எடுத்திருப்போம். கரெக்டா? பட் இங்க வந்து நம்ம ஜஸ்ட் டேபிளை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம இது வந்து கொஞ்சம் சீக்வல் மாதிரி, நோ சீக்வல் மாதிரியே தான் இருக்கும்.
ஒரு கலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ நான் யூசர்ன்ற கலெக்ஷன் அண்ட் மெசேஜ்ன்ற கலெக்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ நான் யூசர்ல வந்து ஒரு மெயில் ஐடி வந்து அட்மின் ரோல் ப்ரொவைட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ மெசேஜ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மெசேஜ் பண்ணிருப்போம், இது யாருக்கு ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்றது எல்லாமே நான் இங்க வந்து என்னோட ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, அப்படிதான் நமக்கு இங்க நமக்கு வந்து விசிபிள் ஆகுது. நம்மளோட கோட் ஒருத்தவங்களுக்கு மெசேஜ் பண்ணோடனே அந்த மெசேஜ் வந்து அங்க விசிபிள் ஆகுது. அதோட கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து என்னோட அட்மின் யூசர் தான். ஓகே, இது வந்து என்னோட அட்மின் யூசர். ஓகே, இப்ப இந்த அட்மின் யூசருக்கு இப்போ சேட் எல்லாம் எனக்கு வந்து ஃபயர் ஸ்டோர்ல இருந்து எடுத்துட்டு வந்து நான் இங்க ஷோ பண்றேன். இப்போ அதே மாதிரி அட்மின் யூசருக்கு வந்து யார் யார் நம்மளோட யூசரா இருக்காங்க அப்படின்றத வந்து நான் ஷோ பண்ணணும். ஓகே, ஓகே, இந்த மெயில் ஐடி தான் என்னோட அட்மின் யூசர். ஸோ இப்போ இந்த அட்மின் யூசர்ஸ்க்கு எத்தனை யூசர் இருக்காங்க, எத்தனை மெசேஜஸ் வந்திருக்கு, எத்தனை அட்மின் இருக்காங்கன்றத நான் ஒரு டேஷ்போர்ட்ல இங்க அவங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இந்த கோடை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது நம்ம அட்மின் பேனல். இந்த அட்மின் பேனல்ல ஜஸ்ட் ஒரு ரியாக்ட் ஜேஎஸ் கோட வச்சு ஜஸ்ட் டிசைன்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். அதுல எத்தனை அட்மின் இருக்காங்க, எத்தனை யூசர்ஸ் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே நம்ம எப்படி எடுக்கிறோம்னா ஃபயர் ஸ்டோர்ல இருந்து நம்ம டேட்டாவை ஃபெச் பண்ணி எடுத்துதான் இங்க ப்ரொவைட் பண்ண முடியும். சரியா, அதுக்குதான் நம்ம இதுல வந்து ஒரு ஏபிஐ கால் வந்து பண்ணுவோம். ஏபிஐ கால் இன் த சென்ஸ் இது கம்ப்ளீட்லி நாட் ஏபிஐ கால். நமக்கு வந்து ஃபயர் ஸ்டோர்ல ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவோம்ல, அதுல ஃபயர் ஸ்டோர்ன்ற இந்த ஃபயர் ஸ்டோர்ன்ற சர்வீஸ் தான் எனேபிள் பண்ணி அங்க வந்து நம்ம ஒர்க் பண்றோம். ஓகே, இது இதுல இருந்து தான் நமக்கு அங்க வந்து டேட்டாஸ் வரும். ஓகே, யாருக்காவது ஃபயர் ஸ்டோர் அண்ட் ஃபயர் சர்வீஸ் பத்தி ஏதாவது டவுட் இருக்கா, இல்ல ஏதாவது இன்னும் டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? இப்போ நம்ம பார்த்தது வந்து ரெண்டு சர்வீஸ் பத்தி பார்த்திருக்கோம். வந்து கெட் ஆத் அண்ட் கெட் ஃபயர் ஸ்டோர். இதுல வந்து என்னென்ன பண்றோம்னா, ஒன்னு அத்தன்டிகேஷனுக்காக யூஸ் பண்றோம், இன்னொன்னு வந்து நம்மளோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். ஓகேவா? இப்போ இங்க ரியல் டைம் டிபி. இப்போ ரியல் டைம் டிபின்றது வந்து ஃபயர் பேஸ்ல வந்து நமக்கு நிறைய பிளேஸ்ல வந்து யூஸ் பண்றது கிடையாது. ஏன்னா ரியல் டைம் டிபி வந்து ஜஸ்ட் லைக் ஒரு ஜேசன் ஸ்ட்ரக்சரா தான் இருக்கும். அந்த ஜேசன் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற டேட்டாஸை எடுத்து யூஸ் பண்ணிருக்கோம். இப்போ கிளவுட் ஸ்டோரேஜ்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு இமேஜோ இல்ல உங்களோட வீடியோஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு டிரைவ்லயோ ஹார்ட் டிஸ்க்லயோ வச்சுட்டு இருக்கோம். பட் இப்போ வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து ஃபெமிலியர் ஆயிடுச்சு. லைக் நம்மளோட கூகுள் போட்டோஸ் அண்ட் எல்லாமே வந்து நம்மளோட கிளவுட்ல தான் இருக்கு. இப்போ AWS வந்து S3 பக்கெட் இந்த மாதிரி நிறைய இருக்கிற மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ் தான் இருக்கு. இப்போ நீங்க ஒரு அப்ளிகேஷனை பில்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பில்டை வந்து டிப்ளாய் பண்ணணும், அதுக்கு வந்து நான் சர்வரை எடுத்து ரெடி பண்ணணும், இது எல்லாமே ஹோஸ்டிங் பர்பஸ் வந்து நம்மளால ஃபயர் பேஸ்ல பண்ண முடியும். கிளவுட் ஃபங்க்ஷன், இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்னா இது வந்து நத்திங் பட் இப்போ நீங்க ஒரு மெசேஜ் பண்றீங்க, அந்த மெசேஜை வந்து இதுக்கு அடுத்த பர்சனுக்கு வந்து ட்ரிகர் பண்ணணும். இப்போ இந்த பர்சனுக்கான இப்போ நம்ம அத்தன்டிகேஷன் பார்த்தோம், அதுக்கு கெட் ஆத்ன்ற ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணோம், அது வந்து ஆத்தரைஸ்லாம் நடந்துருச்சு. ஸோ தட் அந்த பர்சனை வந்து லாகின் பண்ண அலோவ் பண்ணிட்டோம். கரெக்டா? இப்போ கிளவுட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ல வந்து என்ன பண்ணுவோம், என்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ ஒரு மெசேஜ் நீங்க பண்ணிட்டீங்க, அது இந்த பர்டிகுலர் பர்சனுக்கு தான் போகணும் அப்படிங்கறத வந்து ட்ரிகர் பண்றதுக்கு நம்ம கிளவுட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற ட்ரிகரிங் டேட்டாஸ் எல்லாம் வந்து பேக் எண்ட்ல ரன் ஆகும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பர்சன்ல இருந்து இன்னொரு பர்சனுக்கு மெசேஜ் ரிசீவ் ஆகுறதோ, அந்த பர்சன் வந்து டைப்பிங்ல இருக்காங்க, இன்ஸ்டன்டா உங்களுக்கு மெசேஜ் வந்து கெட் பண்றதுக்கு இது எல்லாமே இந்த கிளவுட் ஃபங்க்ஷன்ஸ்ல இருக்கிற லாஜிக்ஸ் தான் ஒர்க் ஆகும். இது வந்து சர்வர்ல இல்ல, இது வந்து சர்வர்ல, சோ தட் அந்த சர்வர்லெஸ்ல அந்த லாஜிக்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ ஓகே, ஃபயர்பேஸ் அத்தன்டிகேஷன்ல நம்ம இப்ப பார்த்த சிம்பிள் அந்த ஒர்க்கை இப்படிதான் இந்த கோடு வச்சுதான் நம்ம வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். பட் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம கொஞ்சம் வந்து கொஞ்சம் யூஐல கிரியேட் பண்ணிட்டு அதுல அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்ப நான் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த சைன் வித் பாப்அப்ன்றது வந்து உங்களுக்கு ஒரு ஆத் ப்ரொவைடரா ஒர்க் பண்ணும். அதுதான் உங்களோட அந்த பாப்அப் ஒர்க் பண்ணும். அந்த கெட் ஆத்ன்ற சர்வீஸ் தான் நம்ம கால் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுல வந்து இப்போ உங்களுக்கு எல்லாம் டவுட் இருக்கலாம், நம்ம வந்து லாகின் பண்றோம், அந்த லாகின்ல இதுதான் யூசர், அந்த டோக்கன்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓல்டு மெத்தட்ல வந்து ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஸ்டோர் பண்ணுவோம். அதை என்கிரிப்ட் அண்ட் டிகிரிப்ட் இதெல்லாம் பண்ணுவோம், ரைட்டா? பட் இதுல வந்து எப்படி அதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க எதுவுமே கிடையாது. லைக் நீங்க வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் ப்ரொவைடரா கூகுளை யூஸ் பண்றீங்க, அந்த கூகுள் வந்து நம்மளுக்கு நீங்க வந்து கரெக்டான பர்சன் தான் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு OAuthன்ற ஒரு டோக்கன் தான் ப்ரொவைட் பண்ணும். அந்த டோக்கன்ஸை தான் நீங்க வச்சு இது ஒர்க் பண்ணுவீங்க. லைக் அதுதான் உங்களோட வெரிஃபைடு டோக்கன். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து அது எக்ஸ்பயர் டேட், ரெஃப்ரெஷ் டோக்கன் இதெல்லாமே இங்க நீடட் இல்லை. பிகாஸ் இது உங்களோட OAuth வெரிஃபைடு ஒரு டோக்கன் தான். ஸோ தட் நம்ம அந்த காம்ப்ளெக்சிட்டியான அத்தன்டிகேஷன் டெவலப்மெண்ட் இங்க தேவையில்லை. ஓகே, கிளவுட் ஃபயர்ல நம்ம பார்த்தோம்ல, இப்போ ஃபயர் ஸ்டோர்ன்ற ஒரு டேட்டா, இப்ப NoSQL இப்படிதான் ஒரு டாக் கலெக்ஷன் மெசேஜ் கிரியேட் பண்றாங்க, மெசேஜ் 1, அதுல ஃபீல்ட்ஸ் என்னென்ன இருக்கு இது எல்லாமே வந்து ஃபயர் ஸ்டோரோட ஒரு செட்டப். ஓகே, நமக்கு எப்படி NoSQL வந்து ஒரு JSON வந்து கிரியேட் பண்றீங்களோ அதே மாதிரிதான் இங்க பண்றோம் ஃபயர் ஸ்டோர்லயுமே. ஓகே, இப்போ ஃபயர்பேஸ் வந்து எதுக்கு குட் எதுக்கு பேட் அந்த மாதிரி திங்ஸை பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்க, ஒரு ரியல் டைம் சேட் ப்ரொவைட் பண்றீங்க, அதுலலாம் வந்து நீங்க ஃபயர்பேஸை யூஸ் பண்ணலாம். இப்போ காம்ப்ளெக்சிட்டியான ஒரு ஜாயின் போட்டு ஒரு கொரி எடுத்து அந்த டேட்டாவை கொண்டு வந்து உங்களோட சேட்ல ஷோ பண்ணணும், மல்டிபிள் டேபிள்ஸ் நீங்க ஆல்ரெடி மாடர்னா பண்ணாம ட்ரெடிஷனல் மெத்தட்ல ஃபாலோ பண்ணிருக்கீங்கன்னா அதெல்லாம் இங்க கொண்டு வந்தீங்கன்னா ஃபயர்பேஸ்ல கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்ளிகேஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். உங்களுக்கு அந்த ரியல் டைமான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்காது. பல்கா நீங்க யூசரை வந்து கொடுக்கக்குள்ள இப்போ மல்டிபிள் பர்சன், இப்போ நம்ம சிங்கிள் பர்சன் சேட் பண்றோம், உடனே வரும். பட் இப்போ மல்டிபிள் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இருக்காங்க, இப்போ நம்பர் ஆஃப் யூசர்ஸை நீங்க உள்ளார புல் பண்ணக்குள்ள இட் ஓன்ட் ஒர்க். லைக் அப்ளிகேஷன் டவுன் ஆகும், சம்டைம்ஸ் ஸ்டேபிளாவும் இருக்காது, ஈவன் வந்து கிராஷ் ஆக ரொம்ப நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ கெட் ஸ்டோரேஜ்ன்னு நம்ம ஒரு சர்வீஸ் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஸ்டோரேஜ்ன்ற சர்வீஸை தான் நம்ம பார்த்தோம்னா நம்மளோட கிளவுடோட ஸ்டோரேஜா நம்ம ஆட் பண்ணுது. இப்போ நீங்க ஒரு சாட்ல ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, அந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு ஃபயர் ஸ்டோர்ல எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை எடுத்து வந்து ஷோ பண்ணிடுது. பட் நீங்க ஒரு இமேஜ் அனுப்புறீங்க, அந்த இமேஜ் வந்து எப்படி உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுது, அது எப்படி ஸ்டோர் ஆகுது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது கெட் ஸ்டோரேஜ்ன்ற ஒரு கெட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து ஒரு சர்வீஸ். அந்த சர்வீஸ்ல தான் உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட ஃபயர்பேஸோட ஸ்டோரேஜ் ஏரியா. இது வந்து கிளவுட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. இதோட சர்வீஸ் நேம் வந்து கெட் ஸ்டோரேஜ். ஓகே, தென் கெட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம இங்க வந்து உள்ளார ஒரு சாட் ஆப்ஷன்லயும் சரி,
நம்ம வந்து இப்போ டைம் அவுட் ஆகுது. இப்போ நான் வந்து ஒரு மெசேஜ் ஒரு ஃபைல வந்து அப்லோட் பண்ணி யாருக்கும் சென்ட் பண்ண ட்ரை பண்றேன். அப்போ வந்து லார்ஜா இருந்துச்சுன்னா அது டைம் அவுட் உங்களுக்கு சொல்லும்ல, இந்த ஃபைல் வந்து பெருசா இருக்கு, இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி. இதெல்லாம் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ் கிளவுட் ஃபங்க்ஷன்ல இருக்கிற பேக் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த பேக் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் தான் இதுல வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து இந்த யூஸ் கால் பேக் இதெல்லாம் ரியாக்டோட ஃபங்க்ஷன்ஸ், ரியாக்டோட ஹூக்ஸ். இப்போ ஆன் ஸ்னாப்ஷாட். இந்த ஆன் ஸ்னாப்ஷாட் வந்து என்னன்னா நத்திங் பட் இப்போ ஒரு யூசர் வந்து நீங்க ஒருத்தவங்க கூட பிங் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ அவங்களும் அந்த சைட்ல இருந்து உங்களோட சாட்ல பிங் பண்ணாங்கன்னா டைப்பிங்ன்ற ஒரு செக்டர்லாம் காட்டும். இதெல்லாம் வந்து லைக் அந்த இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள என்ன நடக்குமோ அது எல்லாமே வந்து லைவா பண்றதுக்கு இந்த ஆன் ஸ்னாப்ஷாட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கிளவுட்ல ஐ மீன் கூகுள் ஃபயர்பேஸ்ல இருந்து ப்ரொவைட் பண்ற ஃபங்க்ஷன்ஸ் தான் இது எல்லாமே. இதுதான் பேஸா ஒரு கோடு. இந்த கோடு எல்லாத்துக்குமே மெயினான ஹார்ட் வந்து இங்கதான் இருக்கு. இதுல இருக்கிற கீஸ பேஸ் பண்ணி தான் நீங்க என்னதான் ஃபங்க்ஷன் எழுதினாலும் ஒரு ஃபயர் பேஸ வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு இந்த ஏபிஐ கீஸ் எல்லாமே தேவை. அதுக்கான ஃபங்க்ஷன்ஸை இன்ஸ்டலைஸ் பண்ணி ஒர்க் பண்றது தான் இந்த கான்ஃபிகரேஷன் தான் மெயின். ஒரு ஃபயர் பேஸ வந்து நம்மளோட அப்ளிகேஷன்ல வந்து இன்டெகிரேட் பண்றதுக்கு. இப்போ இதுக்கு பேக் எண்ட்ல நான் ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா இந்த ஃபயர் பேஸ் தான் என்னோட பேக் எண்ட். இது வந்து ஒரு சர்வர்லெஸ்ன்றதுனால இந்த ஃபயர் பேஸ்ன்றத யூஸ் பண்ணி நம்ம இந்த இதை வந்து அச்சீவ் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம வந்து கன்சோல் பார்ட்ட பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சர்வீஸ் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஃபயர் பேஸ் வந்து என்ன சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்காங்கிறதுலாம் நம்ம கோட் லெவல்ல பார்த்தோம். ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ஃபயர் பேஸ் வந்து நிறைய சர்வீஸும் தராங்க. சிஎல்ஐஸ் லைக் கன்சோல் பார்ட்லாம் வந்து நம்மளோட டூல்ஸ் சொல்லலாம். அந்த டூல்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த டூல் தான் நம்மளோட கன்சோல். ஓகே. இந்த கன்சோல்ல நீங்க வந்து டீப்பா இது நம்மளோட ஃபயர் ஸ்டோர். இது வந்து நம்மளோட டிபி. இது எல்லாத்தையுமே வந்து நீங்க ஒரு யூஐல பார்க்க முடியும். இது வந்து இந்த கன்சோல்ல தான் நீங்க வந்து உங்களோட எல்லா டீடைல்ஸுமே பார்க்கலாம். லைக் ஈவன் இப்போ நீங்க வந்து டிபி கனெக்ட் பண்ணி அது உள்ளார போய் பார்க்கணும், டிபிக்கு வந்து தனியா நான் ஒரு டூல் யூஸ் பண்ணணும் அப்படிலாம் இல்லாம இந்த கன்சோல்லயே உங்களால எல்லாத்தையுமே பார்க்க முடியும். லைக் ஸ்டோரேஜ்ல என்னென்னலாம் இருக்கு, அத்தன்டிகேஷன்ல என்ன இருக்கு, உங்க பில்லிங் என்ன, நீங்க எவ்வளவு யூசேஜ் இதை பண்ணிருக்கீங்க, இது எல்லாமே நம்மளோட கன்சோல்ல பார்க்கலாம். ஈவன் ஃபயர் பேஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சிஎல்ஐ மாதிரியும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லைக் ஹோஸ்ட் பண்றவங்க எல்லாமே கமாண்ட் லைன்ல கூட டெர்மினல்ல நம்ம இப்போ எப்படி என்பிஎம் ரன் பில்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறோம்ல, அந்த மாதிரி சிஎல்ஐல அவங்க பில்ட் எடுத்து அந்த பில்ட வந்து இந்த பார்ட்ல வந்து போடு அந்த மாதிரி எல்லாமே சொல்லுவாங்க. இப்போ ஃபயர் பேஸ வந்து நம்ம கோடிங் பர்பஸ்ல என்ன சர்வீஸா யூஸ் பண்ணுவோம். இதுவே டிப்ளாய்மெண்ட் பார்ட்ல நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றதுக்கு பில்ட் எடுத்து அங்க போட்டோம்னா அது ஒரு யூஆர்எல் ப்ரொவைட் பண்ணும். ஈவன் அது வந்து செக்யூர் யூஆர்எல். நீங்க வந்து அந்த யூஆர்எல்காக தனியா பே பண்ணணும், அந்த மெத்தட்ஸ் எல்லாம் இங்க தேவையில்லை. ஓகே. நீங்க உங்களோட ஓன் மெத்தட் வாங்கணும்னா நீங்க ஆல்ரெடி டொமைன் வாங்கியிருப்பீங்களா, அதை கூட எடுத்துட்டு வந்து நீங்க கான்ஃபிகர் பண்ண அலோவ் பண்ணும். ஓகே. That's all about from my side. Anyone have questions, any doubts?
Anyone have questions? எஸ் தமிழ் Firebase வந்து டிப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் நீங்க இப்போ ஒரு பில்டை எடுத்துட்டு அதை நீங்க அங்க டிப்ளாய் பண்ணிக்கலாம். டிப்ளாய் பண்ணி அது மூலியமா தான் உங்களுக்கு அந்த ஹோஸ்டிங் நடந்து நீங்க அந்த யூஆர்எல்ஸ்ல உங்களோட அப்ளிகேஷனை பார்க்கலாம், யூஸ் பண்ணலாம். Using such APIs does not make complex. Okay. இப்போ நம்ம Firebase-ல இருக்கிற APIs தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். அதர் தென் தட் நீங்க லைக் உங்க கொஸ்டின் வந்து Firebase APIs பத்தி பேசுறீங்களா, அதர் APIs நீங்க உங்ககிட்ட மற்ற சர்வர்ல இருக்கிற APIs பத்தி கேக்குறீங்களா? ஓகே, Firebase-ல இருக்கிற APIs பண்ணக்குள்ள உங்களுக்கு எந்த ப்ராப்ளமுமே வராது. பிகாஸ் அது வந்து ஒரு பில்டின்னாவே நீங்க வந்து இப்போ Firebase-ல இருக்கிறத யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட என்பிஎம்லயும் நீங்க ஒரு பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. ஓகே, அந்த பேக்கேஜுமே சேர்ந்து பண்டில் ஆயிருக்கும். ஸோ தட் அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகக்குள்ள உங்களுக்கு இது வந்து Firebase-ஓட ஏபிஐன்றது தெரிஞ்சு அந்த ஃபங்க்ஷன் கால்மே ஏபிஐ ரிலேட்டடா அங்க எந்த காம்ப்ளெக்ஸுமே உங்களுக்கு நடக்காது. ஓகே காய்ஸ், அவ்வளவுதானா? வேற யாருக்காவது கொஸ்டின் ஏதாவது இருக்கா? ஓகே, நீங்க தமிழரசன் ஃபயர் ஸ்டோர்ல வந்து நீங்க டிபி பாட் எல்லாமே தான் பண்ண முடியும். பட் டிபி பாட்ல வந்து உங்களுக்கு லைக் பேசிக் டேட்டாஸ் தான் சேவ் பண்ண முடியும். பட் நீங்க ஃபார் மல்டிமீடியா ஃபைல்ஸ் பர்பஸ் யூ கேன் யூஸ் ஃபயர் ஸ்டோரேஜ். லைக் இட்ஸ் அ cloud service, not a Firestore is for DB server connection and database, and Fire storage it's different. ஃப்ரீ டயர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மினிமலா தான் பண்ண முடியும். லைக் உங்களுக்கே தெரியும் உங்களோட காஸ்ட் வந்து பேஸ்ட் ஆன் உங்களோட ஸ்டோரேஜ் பேஸ் பண்ணி அது இன்க்ரீஸ் ஆகும். கம்ப்ளீட்லி ஃப்ரீலாம் இல்லை. நீங்க ஈவன் ஃப்ரீ டயருமே ஒரு ஒரு ஸ்டோரேஜ், அதாவது மல்டிமீடியா டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணக்குள்ள உங்களுக்கு சீக்கிரம் வந்து ஃப்ரீ டயர் வந்து இதுவாயிடும். லைக் ஃபயர் ஸ்டோருக்கு வந்துட்டு 50,000 days வந்து நீங்க இது பண்ண முடியும். லைக் 50,000 கிடையாது,
டேட்டாஸ் ஸ்டோர் கம்மியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து வரும். பட் நீங்க நிறைய பண்ணக்குள்ள இட் வில் ஈவன் ஒன் டேல கூட உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து வர ஆரம்பிக்கும். Okay, guys. Thanks. We'll wrap up here. Okay. Thank you for the wonderful session, ma'am. Thank you everyone for joining today's session. We hope you found it useful and insightful. Looking forward to see you on all the next session of Tech Fest. Thank you all, guys.